ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விடுதலை 2 அதை பற்றி ஒரு ரிவ்யூ தான். இது விடுதலை 1 ரிவ்யூ கொடுத்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த படம் வந்து ஒரு 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். விடுதலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி சாரை பற்றி பேசியே ஆகணும். மனுஷன் என்ன ஆக்டிங் பிச்சு மேய்ஞ்சிருக்காரு. நீங்கள் கிளைமேக்ஸ்லாம் போய் பாருங்கள். அவர் அந்த ட்ரெய்லரில் கூட ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சிஸ் ஆச்சு. அது தளபதியை தான் சொல்கிறாரு அப்படின்னு. உண்மைதான், அவர் தளபதியே சொல்லட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னன்னா அந்த டைலாக்கு நம்ம அப்போ வருவோம். அந்த ஆக்டிங்கை பற்றி நம்ம பேசியே ஆகணும். விஜய் சேதுபதி சாரோட ஆக்டிங்கு கிளைமேக்ஸ் எக்ஸ்பெஷலி அந்த டைலாக் பேசிட்டு அவர் ஒரு ஸ்பாய்லர் தான். அந்த ஒரு சாகிற சீனாக இருக்கட்டும், செத்ததுக்கப்புறம் அவரை தூக்கிட்டு போகிற சீனாக இருக்கட்டும், மனுஷன் பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. இந்த கேரக்டர் எப்படின்னா, வாத்தியாருன்ற கேரக்டர் வன்முறையே வேணாம். அவர் ஒரு டான் ஆகிட்டார், ஒரு தலைவர் ஆகிட்டார், ஒரு வாத்தியார்னு ஆகிட்டார். அவர் ஒளிஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்கார் போலீஸ்க்கு பயந்து. ஆனாலும் வன்முறையை அவர் கடைசி நிமிஷத்தில் தான் எடுக்கிறாரு. அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன், அந்த ஒரு வலியும், என்னை ஏன்டா திரும்ப திரும்ப கத்தியை தூக்க வைக்கிறீங்க, எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம், இந்த போர்க்களம் வேணான்னு சொல்லி அவர் கொடுக்குற ஃபேஸ்லேயே கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் என்ன நடிகண்டான்ற மாதிரி தான் ஒவ்வொரு சீனும் இருக்குது. அதுவும் ஒரு பர்டிகுலர் ஒரு சீனில் ஒரு பாம் தயாரிக்கிற இடம், ஸ்பாய்லர் தான், தயவுசெய்து மன்னிச்சிருங்க. ஒரு பாம் தயாரிக்கிற இடத்துல இவர் உக்காந்துட்ருப்பார். தவறுதலாக அந்த பாம் வெடிச்சிடும். அதுக்கு அவர் இன்னும் பண்ணிட்டாருங்க. இன்னும் அந்த ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்ற ஒரு மன வலி, அந்த வேதனை, அந்த உருண்டு பிறண்டு அழுகுறதுன்னு இல்லையா, அது சட்டெலாம் பண்ணால் எப்படி இருக்கும்? வாயிலேருந்து அந்த ஜொல்லாம் ஊற்றி இந்த மனுஷன் செதுக்கி இருக்கார். அவர் ஆக்டிங்கில் இது ஒரு மைல்கல்லுன்னு சொல்லலாம். விக்ரம் வேதா, மாஸ்டர், அப்புறம் நிறைய படங்களில் அவரை பார்த்து ரசிச்சிருக்கோம். பீட்சா, சூதுகவும், அவர் படத்துடைய எல்லாமே சொல்லலாம். ஆனால் இது அவருக்கு ஒரு மைல்கல். ஹேட்ஸ் ஆஃப் டு விஜய் சேதுபதி அண்ணா அண்டு மஞ்சு வாரியர். அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க. பிரித்து மேய்ஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, இல்லை வேஸ்ட்டு அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. சட்டிலாக பண்ணி அவங்க கேரக்டர் ரொம்ப அழகாக கேரி பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அண்ட் தென் சூரி அண்ணா போன பார்ட் 1ல் அவர் தான் ஹீரோ. இந்த படத்துலையும் நான் இதை ஒரு சினிமாக்காரன்னு நான் சொல்லக்கூடாது. இது நான் ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது, ஒரு சினிமாக்காரனா நீ அப்படி சொல்லாது, இது ஒரு கதை நாவல், அதை நாவலாக தான் பார்க்கணுன்னு ஒரு நண்பர் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் இது நான் விஜய் சேதுபதி அண்ணா ஹீரோ, சூரி ஹீரோ, போன பாட்டில் அவர் முக்கியத்துவம், அதெல்லாம் நான் சொல்லுவேன். இது ஒரு கதை நாவலாக பார்க்கும்போது சூரிய அண்ணா கேரக்டர் பர்ஃபெக்டான கேரக்டர். அதுக்கு எவ்வளோ அவர் மெனக்கட்டிருக்காருன்னா, நம்ம போன பாட்டில் அந்த கிளைமேக்ஸில் விழுந்து பிரிந்து எழுந்து வருவார் இல்லையா, இந்த படத்தில் எக்ஸ்பெஷலி கிளைமேக்ஸில் ஒரு சட்டிலான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. எல்லாரோடைய கைத்தட்டலும் வாங்கிடுறாருன்னு சொல்லலாம். அதுக்கு தகுதியான மனிதன் சூரின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் விஜய் சேதுபதி சார் நல்லவர்னு உணர இங்கே ஒருத்தன் கெட்டவன் ஆகிட்ருப்பான். அதுக்கு அவர் கொடுத்துருக்க ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனும், ஒவ்வொரு ரியாக்ஷனும் அவரை தவிர வேறு ஒரு நடிகர் பண்ணியிருப்பாரான்றது டவுட். அந்த சூரிய அண்ணா கேரக்டருக்கு சூரிய அண்ணா மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு அப்பாவித்தனமான முகம் அண்டு அந்த என்னால் உங்களை ஒன்றுமே பண்ண முடியலடா, என்னோடய பவர் இதுதானடா அப்படின்னு அவர் நினச்சி ஏங்குகிற விதமும் சூரிய அண்ணா கேரக்டரை சூரிய அண்ணா மட்டும்தான் பண்ண முடியும்.
அண்ட் சேத்தன் அண்ணா, சேத்தன் சார்லாம் அந்த என் மானம் போச்சேன்ற ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோடையே படம் ஃபுல்லாக அவர் ட்ராவல் ஆகி அந்த கடைசியில் அவர் எடுக்கிற ஒரு இதுவாக இருக்கட்டும், அண்டு அந்த கூட இருக்க அந்த 4 கான்ஸ்டபிள்ஸ், இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் ரோலில் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னொன்று எஸ்பெஷலி ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் இருக்கும் எடுத்த உடனே. அது ஏன் ஆச்சுன்ற ஒரு விளக்கத்தை இதில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கான்னு நம்மளை பிரமிக்க வைக்குது. ஃபைனலி அந்த டைலாக், தத்துவம் இல்லாத தலைவர்கள் இங்கே ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்க முடியும். உண்மையே தான். ஆனால் தளபதி விஜய் தத்துவம் இல்லாமல், கொள்கை இல்லாமல் வரல. அவர் கொள்கை வேறு. இவங்கெல்லாம் சொல்லலாம், இவ்வளோ பேர் வெள்ளத்தில் தத்தளிச்சுட்டு கிடக்கிறாங்க, இவர் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போகிறாரு, ஓகே, தப்பு தான். ஆனால் இங்கே ஆள்ற அரசு என்ன பண்ணிச்சு? அவங்கள கேள்வி கேட்கணும். நம்ம கேள்வி கேட்டால் நம்மளை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்கன்ற பயம் எனக்கும் இருக்குது. ஏன்னா எனக்கும் குடும்பம் இருக்குது. தலைவன் வருவான், வெல்லுவான். அதுதான் அந்த டைலாக்கான ஒரு என்னுடைய இன்னொன்று, நான் வந்து எந்த கட்சி விமர்சனம் பண்ணியும் நான் என் யூடியூப்பில் நான் பேசினதே கிடையாது. இந்த டைலாக் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதுதான் நான் சொன்னேன். இது வந்து தளபதியை தாக்குற படமும் கிடையாது, டிஎம்கேவை எதிர்க்கிற படமும் கிடையாது. இது வந்து சமூக அரசியலும் சமூக நீதியும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து அந்த படத்தில் மஞ்சு வாரியர் ஒரு டைலாக் பேசியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து சனி ஞாயிறு